அப்படி டூர் போனால் எப்படி இருக்கும் ஓகே. அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஹீரோ நல்லா ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கு காரணம் இயக்குனர் அவர்கள் தான். நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாரு. இப்போ படத்துக்கு என்ன தேவையோ அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அந்த டைலாக் நம்ம ஒரு சிலது சொன்னாக்க அதை அக்செப்ட் பண்ணார். அதே மாதிரி ஹீரோ அவர்கள் ஹீரோவையும் தாண்டி தயாரிப்பாளரையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட என்ன வேணும் ஏது அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதே மாதிரி என்னோட முறை பொண்ணு என்ன அவங்கள ஹீரோன்றீங்க, இவங்களை மட்டும் முறை பொண்ணுன்றீங்க, ஹீரோயின் அவங்க இல்லைப்பா ஒன்று தான்ப்பா இருக்குது. ஆளுக்கு 50-50 சொல்லியாச்சு சரியா. அதே மாதிரி இவங்களும் சரி எனக்கு நல்லா கோஆப்ரேட்லாம் பண்ணல. அடி அடின்னு அடிச்சு எனக்கு கண்ணமெல்லாம் செவந்து அதில் வீங்கினதான் அந்த ஆமாம். ஸோ அப்படிலாம் இதாகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்கள்ட்ட நடித்தேன். ஏன்னா இவங்க வந்து டபுள் ஆக்ஷன் மாதிரி சிங்கிள் தான், ஆனால் இதில் சொல்லுவாங்களே சந்திரமுகியாக மாறுவா அப்படின்னு. அது மாதிரி ஒரு கட்டத்திலலாம் மாறும்போது அதாவது நல்லா கூலாக இருக்கும்போது அவங்களுக்கு போயிடுவாங்க, சந்திரமுகியாக மாறும்போது எனக்கு வந்துடுவாங்க. நானும் அவர்கள்ட்டே வந்து கூலா இல்லை. ஆமாம் மொத்தம் கொடுக்குறது அவருக்கு, ஆனால் அரை வாங்குறது எனக்கு. ரொம்ப மன வருத்தம். ஆமாம் நுங்கு திருடுறது ஒருத்தன், நோண்டி சாப்பிட்றது ஒருத்தன். அந்த மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சாரே எல்லாமே எடுத்துப்பார், ஆனால் எனக்கு தான் இப்போ இது எல்லாமே. உங்களுக்கு 2 டிக்கெட் போட்டாச்சு. ரஜினிகாந்த் நவம்பர் 27 அன்னைக்கு வருது. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்தாலும் சரி. ஹஸ்பண்டா எனக்கு கல்யாணம் சரி, நீங்களும் உங்கள் பாய் ஃப்ரெண்டு வந்தாலும் இல்லையா சரி, நீங்களும் உங்கள் அம்மா வந்தாலும் சரி. அதெல்லாம் யாரும், நான் மட்டும் தனியாக வரேன். பெஸ்ட் நான் மட்டும் தனியாக வரேன். போதும் நீங்கள் மட்டும் தனியாக இருங்க சார், இருங்க சார். நீங்கள் சிங்கிளா உங்கள் கேங்கோட ஜாயின் பண்ணி ஓகே வாங்க. ரஜினி கேங் கூட பிரியாமல் இருக்கிறாங்க சார் சரிங்களா. ஒரு டிக்கெட்டு உங்களுக்கும் போட்டாச்சு. ஒரே டிக்கெட் இன்னொரு டிக்கெட் வந்தால் காசு தரணும். ஓகே ஒரு டிக்கெட் தான் ஃப்ரீ டிக்கெட். சார் என்னோட சம்பளத்தில் பிடிச்சிங்க. ஓகே வரீங்க, தூள் கிளப்புறோம். சும்மா வரக்கூடாது, கேமராவோட வரணும். கேமரா கண்டிப்பாக கேமராவோட முதல்ல சொல்லி சம்பளம் பிடிச்சிருப்பேன். சம்பளம் கொடுத்தாச்சு ஃபுல்லாக. கூல் சுரேஷ் அங்கே இன்ட்ரடக்ஷன் காட்டினவொன்னா விசில் அடிக்கணும், டான்ஸ் ஆடினா சும்மா ஸ்க்ரீனில் ஏறி எப்படி விஜய் சாரை காட்டும்போது எப்படி எல்லாத்தையும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனை காட்டுறீங்க, நான் எதிர்பார்ப்பேன். ஓகே சார், இப்போயே ஆள் செட் பண்ணிட்டார் அங்கங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரசிகர்களோட வெறித்தனமாக இருப்போம்ல. ஓகே சார், சூப்பர் சார்.